வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் அரை மூடி அது கேஸை சிம்மில் வச்சு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துட்டு இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு ஸ்பூனும் மிளகுத்தூள், சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் சூடானமே கேஸை சிம்மில் வச்சுட்டு 4 முந்திரி, 5 காஞ்ச மிளகா, பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தொக்கு ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கேஸை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் ஆகும் இது வதக்கி விட்டுறதுக்கு, அந்த தொக்கு ஆகிறதுக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு ஒரு 150 ml தண்ணி ஊற்றிடலாம். அதை ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். அது உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கன் இது. அதையும் சேர்த்திட்டு ஒரு 2 கிளறிட்டு வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுலேயே சேர்த்திக்கலாம். இப்படி கோடு போடுறதுனால முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். நல்லா கலக்கிட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ அது நல்லா மசாலாலாம் அந்த சிக்கன்லேயும் முட்டையிலையும் நல்லா இறங்கும் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட எக் சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.